வெல்கம் டு தமிழ் டாக்கிஸ்.net. இன்றைக்கி நம்ம திரை விமர்சன நிகழ்ச்சியில் இயக்குனர் ரத்ன சிவா இயக்கத்தில் வெளியே வந்திருக்கிற ரெக்க படத்தை பற்றி பார்க்க போகிறோம். ரெக்க இந்த படத்துடைய கதையை பற்றி பார்த்தோம்னா, ரெண்டு பெரிய ரவுடிங்க, அவங்களுக்குள்ள ஒரு மோதல் ஏற்படுது. அந்த மோதலில் ஒரு ரவுடி தோத்த ரவுடி அந்த பெரிய ரவுடியை எதிர்த்து ஜெயிக்க முடியாதுன்றதுனால ரொம்ப தைரியசாலியும் பலசாலியுமான ஹீரோவை ஒரு பிரச்சனையில் மாட்டி விட்டு அந்த பெரிய ரவுடிக்கு எதிராக கோர்த்து விட்டுறாரு. இப்போது அந்த பிரச்சனையிலேருந்து ஹீரோ எப்படி வெளியே வந்தார், இந்த பிரச்சனை எப்படி சால்வ் பண்ணார் அப்படிங்கிறத இந்த படத்துடைய கதை. இந்த படத்தில் இருக்கிற கதையே போதுமானது தான் ஒரு வெற்றி படத்தை கொடுக்கறதுக்கு. ஆனால் அந்த கதை சொல்லப்பட்ட விதமும் அதுக்கு அமைக்கப்பட்ட திரைக்கதையும் தெளிவாக இல்லாததுனால இந்த படத்தை ரசித்து பார்க்க முடியல. குறிப்பாக சொல்லப்போனால் படம் முடிகிறதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னால் வரைக்குமே கதை எதை நோக்கி போகுதுன்னே தெரியல. கதை எதை நோக்கி போகுதுன்னு தெரியாததுனால ஆரம்பத்துலேருந்தே படத்தில் நம்ம கதையோடு ஒன்றி படத்தை பார்க்க முடியல. தமிழ் சினிமாவில் எழுதப்படாத சட்டம் என்னென்னா, ஹீரோயின்னா அது லூஸாக தான் இருக்கணுன்ட்டு. ஆனால் இந்த படத்தில் ஒரு படி மேலே போய் ஹீரோயின் குடும்பமே லூஸ் குடும்பமாக இருக்குது, அந்த ஊரே ஒரு லூஸ் ஊராக இருக்குது. ஹீரோயின் ஒருத்தங்க கூட நிச்சயம் பண்ணி வச்சுருக்காங்க, 2 மாதத்தில் அது கல்யாணம். ஆனால் இன்னொருத்தங்க கூட ஓடி போயிட போகிறேன்னு சொல்லுது. ஹீரோயின் வீட்டாளுங்கெல்லாம் நல்லதாக போச்சு, நல்லா போயிட்டு வாமா நல்லபடியா அப்படின்னு அனுப்பி வைக்கிறாங்க. அந்த வெக்க கேட்ட வேறு ஊரெல்லாம் சொல்கிறாங்க, இப்போ எங்கள் வீட்டு பொண்ணு இன்னொருத்தங்க கூட ஓட போகுது அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் மதுரைனாலே ரவுடி பைய ஊர் அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. இனிமேல் அதை நம்பாதீங்க. ஏன்னா இந்த படத்தில் விஜய் சேதுபதி போயிட்டு மதுரையில் இருக்கிற ஒரு 1,00,000 பேரை ஒத்த கையிலே அடித்து போட்டு வந்துட்டார். இனி மதுரை மாவட்டத்தில் நீங்கள் எங்கே தேடினாலும் ரவுடி பையன் இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அத்தனை பேர்த்த இந்த ஒரே படத்தில் அடித்து போட்டு வந்துட்டார். இந்த படத்தில் நிறையா லாஜிக் மீறல்கள்லாம் இருக்குது. இந்த மாதிரியான மசாலா படங்களில் லாஜிக்கெல்லாம் மீறி தான் ஆகணும். அதெல்லாம் கூட கொஞ்சம் மன்னிச்சு விட்டுலான்னு வச்சுங்க. ஆனால் அபத்தமான சீன்லாம் இருக்குது. இந்த படத்தில் ஹீரோவுடைய தங்கச்சிக்கு கல்யாணம் நடக்கும். இந்த தங்கச்சி கல்யாணத்தப்போ ரவுடி கும்பல் உள்ளே வந்துடும். ரவுடி கும்பல் உள்ளே வந்துட்டு ஆளுக்கு ஒரு அருவாளை வச்சு நின்றுட்டு இருப்பாங்க. இப்போது நான் சொன்னபடிலாம் நீ கேட்கலன்னா உன் தங்கச்சி கல்யாணத்துக்குள்ளே பூந்து எங்கள் ஆளுங்க மொத்த பேரும் வெட்டி போட்டுருவாங்க. அதனால் நீ என் பேச்சை கேட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி வில்ல மிரட்டிக்கிட்டு இருப்பான். அதனாலே ஹீரோ அவன் சொல்கிறதெல்லாம் கேட்டு நடந்துக்கிட்டு இருப்பார். இது போய்கிட்டே இருக்கும்போது திடீர்னு கடைசியில் பார்த்தீங்கன்னா ஹீரோ அந்த வில்லனே திருப்பி அடிக்க ஆரம்பிச்சிருவார். அப்போ இந்த கல்யாண வீட்டில் அருவா வச்சுக்கிட்டு நின்று அவன்லாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்? இதெல்லாம் எவன் கேட்க போகிறேன்னு தானே இப்படி எடுக்கிறது. இதெல்லாம் எவன் கேட்க போகிறேன்? ஆடியன்ஸுக்குன்னா இவ்வளோ அறிவு இருக்கும்னு நினச்சி நீங்கள் படம் எடுத்தீங்கன்னா அப்புறம் உங்கள் படத்தை எவன் படம் பார்ப்பேன்? மற்றபடி படத்தில் நடித்த எல்லாருமே நல்லா நடிச்சிருந்தாங்க. நாங்கள் ஏற்கனவே சொல்லபடி கதை எதை நோக்கி போகுதுன்றதுனால ஃபஸ்ட் ஹாஃபை உட்காந்து ரசித்து பார்க்க முடியல. செகண்ட் ஹாஃபில் ஆக்ஷன் அது இதுன்னு கொஞ்சம் கலந்து வந்ததுனால கொஞ்சம் ரசிக்க முடிஞ்சுது. அப்புறம் விஜய் சேதுபதியோடைய சின்ன வயசு ஃப்ளாஷ்பேக் ரசிக்கும்படியாக இருந்தது. அதில் நடித்த அந்த சின்ன பையன், அந்த டீச்சர் அம்மா வரக்கூடிய அந்த மாலாக்கா கேரக்டரு, இதெல்லாம் ரொம்ப ரசிக்கும்படியாக இருந்தது, வித்தியாசமாகவும் இருந்தது. மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட் ஹாஃபில் திரைக்கதையில் ஏற்பட்ட தொய்வுனால் படம் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். அதை மட்டும் கொஞ்சம் பல்ல கடிச்சிட்டு பார்த்துட்டிங்கன்னா செகண்ட் ஹாஃபில் பொழுதுபோக்காகவும் கொஞ்சம் வித்தியாசமாகவும் இருக்கும். எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபேஸ்புக், ட்விட்டரில் லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.